ஹாய் பீஸ்ட். என்னோட சேனல் பேர் ஆர்ட் பேக். நான் சிங்சான் படம் வரைகிறேன். அதுக்கு படம் வரைஞ்சி அதில் ரெட் கலரு எல்லோ கலர்லாம் கொடுக்கணும். நான் ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ஹரீஷ்னு ஒரு பையன் இருக்கான். அவங்க வீடு கொஞ்சம் லாங்காக போகணும். அப்படி வண்டியில் தான் போயிட்டுருப்பான். ஒரு நாள் என்னாச்சுன்னா வண்டி ரிப்பேர் ஆகிடுது. அதனால் ரிப்பேர் ஆனான்னா அவன் என்ன செய்கிறான், ஒரு ஒர்க் ஷாப்பில் போய் கொடுக்க போகிறான். அந்த ஒர்க் ஷாப்பில் அவர் கொடுக்கும்போது, தம்பி இன்னைக்கெல்லாம் முடியாதுப்பா, நாளைக்கு தான் முடியும், இல்லை ஊரில் திருவிழாவாக இருக்குது, அதனால் என்னால் இன்னைக்கு முடியாது, நாளைக்கு வாப்பா, நான் செஞ்சு கஷ்டப்பட்டு செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். சரின்னு இவனும் சரின்னு சொல்லிட்டு இந்த ஹரிஸ்ங்கிற பையன் ஒரு பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸில் ஏறி வரான். அவன் என்ன செய்கிறான்னா, எப்போ பார்த்தாலும் வீட்டுக்கு போகிற இதில் அவசரத்தில் அந்த ஊரெல்லாம் ரசிக்காமல் போயிடுறான். அப்புறம் இவன் என்ன செய்யறான், அந்த பஸ்ஸில் ஏறிட்டு அந்த ஊரெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே போயிட்டுருக்கான். அப்போது ஒரு பஸ் ஸ்டாண்டில் நிறைய மக்கள்லாம் ஏறுறாங்க. ஏறி இப்படியே ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டில் போயிட்டுருக்கான். இவன் என்ன செய்வான், ஒரு கார்னர் சீட்டில் போய் கண்ணாடி பக்கத்தில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு என்ன செய்யுதுன்னா, இது பார்த்தா அழகாக இருக்குது. ஆனால் இவன் பேக் சைடு தான் பார்க்குறான். அவன் முடி அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ நீளமாக, அப்புறம் பூலாம் வச்சுருக்கு. அந்த ஹேண்ட் பேக் மாதிரி ஒன்று வச்சுருக்கு. அந்த பேக்கில் ஒரு கிச்சன் ஒன்று வச்சுருக்கு. அதையும் பார்க்குறான். பார்த்துட்டு இது இப்படி திரும்ப மாட்டேங்குது அந்த பொண்ணு, இவ்வளோ அழகாக இருக்கே பேக் சைட் பார்க்கும்போதே அப்படின்னு யோசிச்சுக்கிறான். அந்த பொண்ணு என்னென்னா இன்னொரு பொண்ணுக்கிட்ட பேசிட்டு இந்த பஸ்ஸு தாண்டி நமக்கு லேட் ஆகுது, இந்த பஸ்ஸு தான் நம்மளுக்கு லாஸ்ட்டு பஸ்ஸு, அதனால் இது போயிடலாண்டி, எங்கள் ஊருக்கு இது ஒன்று தான் போவோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கு. சரி நான் ஏறிக்கலான்னு அந்த பொண்ணு 2 பேரும் ஏறுறாங்க. ஏறிட்டு போகலான்னு போகும்போது இவன் என்ன செய்யறான், அந்த பொண்ணை பார்க்கலான்னு பார்க்கும்போது அந்த பொண்ணு என்ன செய்யுது, பார்க்க முடியல. அதோட பேக் சைடு மட்டும்தான் பார்க்குறான். அதோட அந்த பேக்கில் இருக்குல்ல அந்த கீச்செயின், அது மட்டும்தான் பார்க்குறான். பஸ்ஸுலேயும் ஓரளவுக்கு கூட்டமாக இருக்குது. அந்த பொண்ணை பார்க்கவே முடியல. சரின்ட்டு என்ன செய்யலாம், அந்த பொண்ணு பேக் இருக்குல்ல அதை ஒரு பக்கத்தில் கொடுத்து வைக்கிறாங்க. இப்போ நம்மளாம் கொடுத்து வைப்போம்ல, அது மாதிரி கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது இந்த பையன் வாங்கி வச்சுருப்பான். அப்படி இப்படியே வாங்கி வைக்கும்போது அந்த கீச்சன் கரெக்டாக பார்த்துட்டான். இது என்னடா இந்த பேக்கு வந்துடுச்சு, அந்த பொண்ணோட பேக்கில் வந்துடுச்சு அப்படின்னா அதையும் கவனிச்சிட்டான். சரி இந்த பொண்ணு எப்படி நம்மகிட்ட வாங்க வரோம், பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்துட்டு இருக்கான். பார்க்கும்போது என்ன செய்யறான், எப்படி பார்த்துடலான்னு பார்த்தா அது என்ன செய்யுன்னா, அடுத்த ஸ்டாப் வந்தோன்னா என்ன செய்யுது, டபக்குன்னு இறங்கிடுது. இவனுக்கு தெரியவே இல்லை. இவன் என்ன செய்யறான், பேக்கை கொடுக்கணும்ல, பேக்கை இன்னொருத்தவங்க டக்குன்னு வாங்கிட்டு அதை வாங்கிட்டு போயிடுறாங்க. இவனுக்கு தெரியவே இல்லை. இவன் பார்க்க முடியலையேன்னு வருத்தமாக இருக்கான். சரி அடுத்த வாட்டி வந்தால் கூட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யறான், ஒவ்வொரு நாளாக சரி வண்டியில் கொண்டு போய் ஒவ்வொரு நாளாக போய் பார்க்குறான். அந்த இடத்துல போய் அந்த பஸ் ஸ்டாப்லேயே போய் அந்த பொண்ணு இருக்கா இல்லையான்னு. அந்த பொண்ணு என்னன்னா, அது ஃபங்க்ஷன் தானே, அதனால அன்னைக்கு மட்டும் லேட்டாக வந்திருக்கும். இவனால் அந்த இதை ஏமாற்றத்தை தாங்கவே முடியல. என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு எல்லாம் இதுவும் கடந்து போகும்னு சொல்லிட்டு அவன் ஒரு வெறுமையோட இருக்கான். அவ்வளோதான், கடந்துச்சு. என் சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ.